सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। मृल्लोह विष्णुलिङ्गाद्यैः सृष्टिर्या चोदितान्यः उपायत्ववताराय नास्ति भेदः कथञ्चन। போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, ஜீவனும் ஆத்மாவும் வேறுன்னு உற்பத்திக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மானா பரமாத்மானு, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, ஜீவாத்மாக்கள் கூட பரஸ்பரம் பின்னமாக இருக்கு அப்படிங்கிறது உற்பத்தே அப்படின்னு சொன்னார். உற்பத்தினா ஜெகத்துடைய உற்பத்திக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம் வச்சுக்க முடியாது. உற்பத்தியை சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கு முன்னாடி, அதாவது கர்மகாண்ட வாக்கியங்கள். உற்பத்தி சொன்ன ஜெகத்துடைய உற்பத்தி சொல்லக்கூடியது உபனிஷத் வாக்கியம். இந்த உபனிஷத் வாக்கியம் வரதுக்கு முன்னாடி உள்ளது கர்ம விதி வாக்கியம். அங்க பேதம் தானே சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் சொன்னான். அந்த பேதம் பேதம் சொல்லியிருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த பேதமானது ஔபாசிகம், வாஸ்தவம் கிடையாது. அதனால ஜடாகாசத்தை திருஷ்டாந்தமா கொடுப்பார். ஆகாசங்கிறது ஒண்ணுதான், நான் ஜடாகாசம்னு சொல்றேன், ஜட்டாகட்டமா அத்தனை ஜட்டாகாசமாயிடும். அப்ப அந்த உபாசியை வச்சுதான் பேருன்னு சொல்லிட்டு அதை கவுனம்னு பேரு கொடுத்து சொன்னார். இதுக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அந்த உற்பத்தின்னு சொன்னார்கள் உபனிஷத் வாக்கியம். அந்த உபனிஷத் வாக்கியத்திலேயே கூட ஜீவாத்மாக்கள்லாம் நிறைய இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, பலவிதமாக கிருஷ்டிகள் சொல்லும் போது ஜீவாத்மாக்களையும் கிருஷியானதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்க என்ன பத்தி சொல்லுவீங்க? முன்னாடி சொன்னாக்கா அப்படி சொல்லிட்டு, ஆனா உற்பத்தினா உபனிஷத் வாக்கியம் வச்சிருந்தது. உபனிஷத் வாக்கியத்துல அவையம் தானே சொல்லியிருக்குன்னு சொன்னா, உபனிஷத் வாக்கியத்திலேயே கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க எப்படி அதை சொல்ல முடியும்னு கேட்கலாம். அதுக்கு இந்த ஸ்லோகம் பதில். மிருல் லோக விஸ்துலிங்காசி, உபனிஷத் வாக்கியத்துல எங்க உற்பத்தி சொல்லப்படுறதோ அங்கேயே ஒரு சில திருஷ்டாந்தங்கள் கொடுக்கணும். மிருகு லோகம் விஸ்துலிங்கம் இப்படிலாம் திருஷ்டாந்தம் வரும். இங்க மிருகு லோகம் சாந்தோக்கியத்துல 6வது அத்தியாயத்துல, விஸ்துலிங்கம்ங்கிறது மாந்தது முண்டகத்துல மற்ற இடத்துலாம் பிருகதாரண்யத்துல கூட வரும். இந்த திருஷ்டாந்தங்கள்லாம் ஏன் கொடுக்குறாரு கிருஷ்ணியில? கிருஷ்ணியை சொல்றதுக்கு இதெல்லாம் எதுக்காக சொல்றது? மிருத்தனா மிருத்திலேருந்து எப்படி மிருண்மய பாத்திரங்கள்லாம் கடாதிகள்லாம் உண்டாக்குதோ அதை போல, லோகத்திலேருந்து எப்படி ஆபரணங்கள், லோகம்னா சுவர்ணம்னு வச்சுக்கோங்க, சுவர்ணத்திலேருந்து எப்படி ஆபரணங்கள்லாம் உண்டாக்குதோ அதை போல, நெருப்பிலேருந்து எப்படி விஸ்பரிங்கள் பொருள்கள் தெரிவித்து வருதோ அதை போல அப்படின்னா திருஷ்டாந்தம் சொல்றார் திருப்பி வாக்கியம். வாஸ்தவமா நேர்ல பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்டாந்தங்கள்லாம் எந்த அர்த்தத்துல எல்லா திருஷ்டாந்தமும் பொருத்த முடியாது இல்லையா? எந்த அம்சத்துல பொறுக்கிறதுன்னு பார்த்தோம்னா, அந்த திருஷ்டாந்தத்துல ஒரு அம்சத்தை தான் நம்ம எடுத்துக்க முடியும், மற்ற அம்சங்கள் எடுத்துக்க முடியாது. எந்த அம்சத்தை எடுத்துக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு, மிருத்து கடம் இது ரெண்டு விதம் பார்த்துட்டு, வாஸ்தவமாக மிருத்துங்கிறது உண்மையானது, அதனுடைய ஆகாரம் தான் கடாதி ஆகாரமாக இருக்கு அப்படிங்கிற அம்சத்தை சொல்றதுக்காக இந்த திருஷ்டாந்தம் கொடுக்கப்பட்டது. விஸ்வலிங்க திருஷ்டாந்தம் சொன்னேனால் நெருப்புக்கும் அதுலேருந்து வரக்கூடிய பொருளுக்கும் சொரூப பேதம் கிடையாது, சௌபாதிக பேதம் தான். சொரூபத்தில் பேதமே இல்லை. ஏன்னா இதுவும் சொல்லும் அதுவும் சொல்லும், இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. அப்ப என்ன சொரூபத்துல வித்தியாசம் கிடையாது. அப்போ சொரூப வித்தியாசம் இல்லை, கல்பிதமான வித்தியாசம் தான் சொல்றதுக்காகவே இந்த திருஷ்டாந்தங்களை சொல்லி சிருஷ்டிச்சு கொடுக்கிறது. அப்பனா அத்வைதத்தை போதிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உபாயமாக அமைகிறதே தவிர இது சுதந்திரமாக ஜீவபேதத்தையோ ஜீவ பரமாத்ம பேதத்தையோ சொல்றதுக்காக வந்தது இல்லை அப்படின்னு இங்க சொல்றாங்க.
முதல் லோகம் புலிங்காத்தி கிருஷ்டிரியா சோதிதா அந்நா. அதே இன்னொன்று சொல்றார், இந்த கிருஷ்டியை சொல்லும் போது அந்நா அந்நா ஒவ்வொரு உபநிஷத்துல வித்தியாசத்துக்கு கிருஷ்டியை சொல்லப்பட்டிருக்காங்க. அது எதுக்காக இந்த வித்தியாசப்பட்டு சொல்லியிருக்கேங்கிறதுனாலேயே அதுல தாற்பயம் இல்லைன்னு சூத்திரக்காரர் பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் என்ன பண்ணினாருன்னா, எல்லா உபநிஷத்தும் ஒரே மாதிரி சொல்றதுனால இந்த விஷயத்துல தாற்பயம் அப்படின்னு. இதுதான் ஜெகசாமான்யாக்கும் ஒரு திருஷ்டி சொல்லும் போது ஜெகத்துடைய காரணத்தை பத்தி தைத்திரிய உபநிஷத்துல ஒரு விதமாகவும் காரணத்தை பத்தி சொல்றேன், ஜெகத்தை பத்தி இல்லை. ஜெகத்துடைய காரணங்கிறது வேறு உண்மை அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்து. அது இல்லை வேற ஒண்ணு இன்னொரு உபநிஷத்து. 108 உபநிஷத்துல ஒவ்வொரு உபநிஷத்தும் மாறி மாறி வெவ்வேறு காரணங்களை சொல்லி இருந்தால் அப்ப அதுல தாற்பயம் இல்லைன்னு தெரியும். ஆனா அப்படி சொல்லல. எல்லா உபநிஷத்தும் ஜெகத்காரண விஷயத்துல ஐக்கவசியமாக இந்த கதி சாமானியான்னு பேசுறது. ஒரே விதமாக அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறதுனாலே அந்த விஷயத்துல தாற்பயம் இருக்கு. சிருஷ்டிகளை பலவிதமா சொல்றதுனால சிருஷ்டியில ரொம்ப தாற்பயம் இல்லை அப்படின்னு சூத்திரக்கார சூச்சனம் பண்ணார். அதனால அங்க சொன்னார் அந்நியதா அந்நியதா. கொஞ்சம் வித்தியாசப்பட்டு சிருஷ்டியை வர்ணிச்சிருக்கு. அதெல்லாம் எதுக்காக தெரியுமா? உபாயத்தா அவதாராக நம்முடைய புத்தியானது அந்த பிரம்மத்துல வந்து இறங்கணுங்கிறதுக்காக தூரத்துல இருந்துருக்கு, அது கிட்ட வரணுங்கிறதுக்காகத்தான் பேத சகஞ்சனம். பேதங்கிறது உண்மையான பேதம் கிடையாது. நாம் இது உற்பத்தே அஜம் சர்வம் ஏதமேவா துதியம் ததாபி உற்பத்தே ஊர்வம் ஜாதந்தம் சர்வம் ஜீவாஸ்த பின்னாக சத்தம் கேட்பான். இந்த பிரபஞ்சம் உற்பத்திக்கு முன்னாடி ஏதமேவா துதியம் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது சரியா ஒத்துக்கிறேன். ஆனா உற்பத்திக்கு முன்னாடிதானே ஏகமேவா துதியம், உற்பத்திக்கு பின்னாடி அப்ப ஏகமேவா துதியம் கிடையாது. உற்பத்தே ஊர்வம் ஜாதம் இதம் சர்வம் இத்தனை விதமான ஜீவன்கள் ஜீவராசிகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அத்வைத்தம் சொல்லலாம் அப்படின்னு மைவம் அந்யார்த்தத்வா உற்பத்தி புரியுதுன்னா இந்த உற்பத்தி சொல்லக்கூடிய சுத்திகள்லாம் இருக்கு. இதெல்லாம் உற்பத்தியை சொல்லணுங்கிற தாற்பயத்துல வரல. இந்த உற்பத்தியை சொல்றதன் மூலமாக அதனுடைய காரணமாக சொல்லக்கூடிய பிரம்மத்தை தெரிவிக்கிறது தான் அதனுடைய தாற்பயம். பூர்வமதி பரிசுதீவாயம் தோஷா சொப்பனவத் ஆத்மமாயா விசர்ஜிதா சங்காதாக சதாகாச உற்பத்தி பேதாதிபது ஜீவானாம் உற்பத்தி பேத அபிவிருத்தி. இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டார். என்ன சொன்ன? ஆத்மமாயா விசர்ஜிதா. சொப்பனத்துல பிரபஞ்சம் போல பாக்குறானா இல்லையா? இத்தனை பெரிய இவன் தன்னை விட வேறாக எத்தனை ஜீவன்களை பார்க்கிறான். அந்த ஜீவன்கள்லாம் எங்கேருந்து வந்தது? ஆறு உற்பத்திக்கு நான் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா இவனுடைய ஆத்மமாயா விசர்ஜிதா, அதனால சக்தியான. அப்ப இதே மாதிரிதான் ஜெகத்துல அத்தனை ஜீவன்கள் உற்பத்தின்னு சொன்னா வேதாந்தி என்ன சொல்லுவான்? ஆத்மமாயா விசர்ஜிதா. இது வாஸ்தவம் இல்லை. இந்த கதை இந்த பதில் ஆயிடுச்சு ஏற்கிறது. இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கடாகாசோற்பத்தி வருது உற்பத்தி பிரபலம் இது எல்லாத்துக்குமே கடாகாசத்தை விட்டு விடுவோம். அப்ப கடாகாசம் எப்ப உண்டாகும்? கடம் உண்டாகும் போது கடாகாசம் உண்டாகும் இல்லையா? கடத்துக்கு முன்னாடி கடாகாசம் இருக்காது, வெறும் ஆகாசம் இருக்கு. ஆனா கடாகாசம் இருக்கணும்னு சொன்னா கடம் வந்தாதான் வரும். அதே மாதிரி கடம் போச்சுன்னா அதுவும் போகும். இந்த மாதிரி ஆத்மாவும் உப சங்காரம் சரீரம் உண்டாகிறதுனால அதுவும் உண்டாகிறதுன்னு சொல்றோம். சரீரம் பொறுத்துன்னு சொன்னா அதுவும் பொறுத்துன்னு சொல்றோம். இந்த திருஷ்டாந்தமும் திருத்தாச்சு. இதையேவ உற்பத்தி பேதாதி பிரதிஷா ஆதிருஷ்ய. இப்ப இந்த உற்பத்தி சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் இந்த வருது மிருலோக விஸ்பலிங்காதி திருஷ்டாந்தங்களை கொடுத்து இதெல்லாம் மூலமா வச்சுட்டுதான் இந்த சமாதானத்தை ஏற்கனவே அவர் சொன்னார். கௌரவராஜாரியர் எப்படி உற்பத்தினா ஜடாகாசவத்தை உற்பத்தி அப்படின்னு சொன்ன விஷயமே இந்த மிருலோக விஸ்பலிங்காதி திருஷ்டாந்தங்கள் திருப்தியில் சொல்லப்பட்டதற்கு இதை மூலமாக வச்சு சொன்னது. இக புனக உற்பத்தி ஸ்ருதீனாம் ஐயம் பரிய பிரதிபாத விஷயா உபன்யாசா. இந்த வாக்கியத்துல இகப்புனகாக்கு முன்னாடி அந்த வாக்கியம் முடியணும். இது எப்படி இருக்கோ அதாவது பேதாதி ரீதி இதையேவ உற்பத்தி பேதாதி பிரதிஷா ஆதிருஷ்ய அங்கதான் விட அங்க முடியும் வாக்கியம். இகப்புனக உற்பத்தி ஸ்ருதீனாம் ஐயம் பரிய பிரதிபாத விஷயா உபன்யாசம்.
மறுபடியும் என்ன சொல்றாருன்னா அந்த உற்பத்திக்குரிய தாத்திரியத்தை சொல்றதுக்காக ஆசிரிய இந்த நேரம் சொல்ல போறது இங்க இருந்து பிடிச்ச வீட்டுக்கு மூலமா வச்சு அந்த பேசினார் ஆசரசனம் பிடிச்ச வீட்டுறது அந்த இந்த வாக்கியங்களை சொல்லலை வெறும் கட்டாட்டாக புதிதாகான்னு சொன்னார் இல்லையா ஆத்மாயா விகரதிதாகான்னு ஒரு காரியத்தை சொன்னார் அதுக்கு மூலம் என்ன திருப்பிதான் இந்த திருப்பி நம்மளோக விற்பதிந்தாரு திருப்பி சொல்றாங்க இந்த திருப்பிய மூலமாக வச்சிருந்து இங்க சொல்ல போறத மனசுல வச்சிருந்து அந்த அந்த சித்தாந்தத்தை சொன்னார் இது மறுபடியும் சொல்றது என்னன்னா அந்த திருப்பிகளுடைய சாஸ்திரியத்தை தெரிவிக்கிறதுக்காக சொல்றது ஆசிரிய உதாரண கருதுதா இதையே ஆசிரியம் இதே மாதிரி பிரம்மயோகத்துல ஒரு விஷயம் இந்த ஆசிரியன்னு சொன்னதுக்காக அப்புறமா வரப்போறத மனசுல வச்சுட்டு இன்னொருத்தர் பேசணும் முன்னாடியே பேசினது இது எங்கே சொன்னா தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறானது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அதிகரணம் இருக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டா 3வது அத்தியாயம் 3ஆம் பாதத்துல ஒரு 50 சூத்திரத்துக்கு அப்புறம் இது எங்க சொல்லியிருக்காங்க தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிறது ரொம்ப முதலே வரணும் இந்த சாஸ்திரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே வரணும் இல்லையா அது இல்லாட்டா இந்த சாஸ்திரத்துக்கு வரமாட்டா அங்கேயே ஒரு பூர்ணமாசத்துக்கு வரமாட்டான் கர்ப்பகாண்டானா நடக்கவே நடக்காது தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு இல்லைன்னு சொல்லிட்டான் அப்ப என்ன ஆகும் அங்க ரொம்ப முக்கியம் அங்க சொல்ல வேண்டியது இங்க வந்து ஜெயினி பூர்வமீமாசையில இவ்வளவு பெரிய சாஸ்திரம் பண்ணார் இந்த அதிகாரம் அவர் பண்ணவே இல்லை தேகத்தை தவிர்த்து ஆத்மா வேறாக இருக்கு அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு ஒரு அதிகரணம் அவர் பண்ணல பண்ணலன்னா அவர் இடத்துல இல்லையே அர்த்தம் இல்லை ஆரம்பத்திலேயே 5வது சூத்திரத்துல சவரசுவாமி தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுங்கிறத ஏகப்பட்ட யுக்திகள்லாம் சொல்லி ஸ்தாபனம் பண்ணிட்டார் நம்ம ஆச்சாரியால் பாட்டுக்காரர் சொல்றார் சவரசுவாமி அந்த பூர்வமீமாசா சாஸ்திரத்துல முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல 5வது சூத்திரத்துல தேகபூர்வமான ஆத்மா இருக்குன்னு ஸ்தாபனம் பண்ணினாரு அது இங்கேயே எடுத்துக்கொண்டு போய் சொல்லிட்டார் இந்த அதிகரணத்துல அங்க சூத்திரம் கொண்டு சூத்திரம் அங்க இல்லை இதுக்கு இந்த ஏகாத்மனத்திலேயே சாவாஸ் அப்படிங்கிற இந்த அதிகரணத்துல சொன்ன விஷயத்தை சவரசுவாமி எதிர்த்து சொல்லியிருக்கார் இதையோ ஆசிரியம் இன்னொரு ரெஃபரன்ஸ் அவர் கொடுக்குறாரு இதே சூத்திரத்துக்கு சவரசுவாமி வரத்துக்கு முன்னாடி விருத்தி இருந்திருக்கு இல்லையா இருக்கிறார் அவர் என்ன சொல்லிட்டாரா இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அம்சம்தான் இது ஆனா இது அப்புறமா வரப்போறது இல்லையோ பிரம்மசூத்திரத்துல உத்தரவிமாசத்துல வரப்போறது அப்ப சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க நிறுத்தினார் காரியத்தையே வக்ஷாமகா இது உத்தாரம் இருக்காரா நமக்கு அந்த புத்தகம் இல்லை திருப்திகாரருடைய புத்தகம் நம்ம கிட்ட கிடையாது ஆனா சவரசுவாமியோட புத்தகம் சவரசுவாமி யுக்தியா அங்க வந்து தேகவிதிரிக்தமான ஆத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணினார் வார்த்திகக்காரர் அதுக்கு சொல்றத என்ன சொல்றாருன்னா இந்த விஷயத்தை இப்ப வந்து ரொம்ப முக்கியமான அம்சமா இருக்குங்கிறதுனால விட்டுப்பானதாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பாஷ்யக்காரர் சொல்றார் இதை விட அதிகமாக இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கணும்னா வேதாந்தத்தை தெரிந்தோ நாஸ்திக்ய நிராகரிஷ்ணோ இந்த நாஸ்திக்யம் தேகாத்மவாதத்தை நிராகரணம் பண்றதுக்காக ஆத்மாங்கிறதுக்கு முக்கியமானது இல்லையே சொல்லக்கூடியவாக இருக்கும் இல்லையோ அதை வந்து நிராகரணம் பண்றதுக்காக ஆத்மாஸ்திதாம் சாத்தியத்துக்கு அத்த யுக்தியால ஆத்மா அஸ்தித்வத்தை இங்க சொன்னார் திருடப்பமேத விஷய பிரபோதா பிரயாசி வேதாந்த நிஷேவனை இதுல பலத்தையும் தெரியுது இல்லையா இங்க சொல்ற விஷயத்த முன்னாடியே சொல்றேன் அப்ப இதுதான் மூலம் சவரசுவாமி அந்த தேகவிதிரிக்தமாக ஆத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணுறதுக்கு மூலம் பிரம்மசூத்திரத்தில் இருக்கு இதை வச்சிருந்து அவர் எழுது அடிப்படையா இதை வச்சிருந்து மேற்கொண்டு யுக்தியும் சொல்லிட்டார் அதே மாதிரி கௌரபாதாச்சாரியா திருஷ்டிய ஆத்மமாதாமாயா விசர்ஜிதாக அப்படிங்கிறார் அப்புறம் இது ஜடாதாசவ உதிதா அப்படிங்கிறார் இதெல்லாமும் வந்து தானாசம் விஷயம் கிடையாது இதுவும் இந்த உபனிஷத் வாக்கியத்துல அந்தந்த திருஷ்டாந்தங்கள்னால சொல்லப்பட்டது அதனால இங்கிருந்துதான் ஆதிருஷ்யம் இதுல இருந்து ஆதிருஷ்யம் முன்னாடி சொல்லிட்டாரு இங்க மறுபடியும் என்ன சொல்றாருன்னு கேட்டா உற்பத்தி ஸ்ருதினா ஐயம் பரிய பிரதி விவாத விஷயா ஐயம் பரியம்னா தாத்பரியம் இந்த திருஷ்டாந்தங்கள்லாம் வந்தது இதனுடைய தாத்பரியத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றதுக்காக அறிவுரையும் சொல்றார் லோக
விஸ்வலிங்காதி திருஷ்டாந்தோபன்யாசைஹி திருஷ்டிஹி யாச உதிதா பிரகாசிதா கல்பிதா அந்யதா 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 அந்யதான பல விதமான பல இந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாம் கொடுத்து சிருஷ்டியானது பல விதமாக உபனிஷத்துகள்ல சொல்லப்படுறது. சர்வ சிருஷ்டி பிரகாரம் நீங்க எத்தனை விதமா இருக்கட்டும் எல்லா விதமான சிருஷ்டி பிரகாரமும் எதுக்கா சொல்லப்பட்டதுன்னா ஜீவ பரமாத்ம ஏகத்துவ புத்தி அவதாராய உபாய அஸ்மாக்கம். நம்மளுடைய புத்தி ஜீவ பரமாத்ம ஏகத்துவத்துல இறங்குறதுக்கு ஒரு உபாயமாகத்தான் அந்த சிருஷ்டி சொல்லப்பட்டது. சிருஷ்டி தாத்பரியமான இந்த சிருஷ்டிதான் அவருடைய சிறு தாத்பரியத்துக்காக வந்தது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கதை ஒரு விதமா இருக்கு, ஆனா தாத்பரியம் வேற அப்படின்னு சொல்றதுக்கு உபனிஷத்திலேயே ஒரு அம்சத்தை திருஷ்டாந்தமாக பாஷ்யக்காரர் கொடுக்கிறார். யதா பிராண சம்வாதே வாதாதி ஆசுர பாப்மவேதாதி ஆச்சாரிகா கல்பிதா பிராண வைசிஷ்டிய போதாவதாராய திருஷ்டாந்தம். ஒரு 2-3 இடத்துல இந்த கதை வரும். யார் சிரேஷ்டன் அப்படின்னு இந்திரியங்களுக்குள்ள இந்த சங்காரம் இருக்க ஒரு லிங்க சரீரம் அதுக்குள்ள ஒரு கண்டம் வந்துருக்கு. நாம் தெரியவனா நீ தெரியவனா உடனே அதை நிர்ணயம் பண்றதுக்காக பிரஜாபதி இருக்க போவா. பிரஜாபதி குருவா நீங்களே படிக்கிறோம் பார்த்தோம்னா நான் ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொருத்தரும் இந்த சரீரத்தை விட்டு வெளியில போய் ஒரு காலம் இருந்துட்டு அப்புறம் வந்து பாருங்க இந்த சரீரம் ஓடுறதா ஓடலையா, சில காரியங்கள்லாம் நடக்கிறதா நடக்கலையா, எது காரணத்தினால் சரீரம் ஒன்றுக்கும் காயத்து இல்லைன்னு ஆயிடுமோ அதுதான் நீங்களா கண்டுபிடிச்சிருந்தோம். இப்ப என்ன பண்ணோம், ஒவ்வொன்றா கண்ணு ஒரு வருஷத்துக்கு ஒழுங்கு கொடுத்தோம். அப்ப வந்து பார்த்து நான் எல்லாம் நீங்களா எப்படி ஜீவிச்சது, என்னவே எத்தனையோ சூழல்களா ஜீவிக்கிறது இல்லையா, அதனால பார்க்க முடியல பார்க்க இல்லாம நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி ஜீவிச்சோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் போயிட்டு வந்து கேட்டு அது கடைசியில பிராணம் கிளம்ப முடியாது, இது எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சு ஒண்ணுமே நிற்க முடியல அப்படின்னு ஒரு ஆட்சி. இது எதுக்காக இந்த ஆட்சியோட சொரூபம் எதுக்காக நடுவாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொன்னா இத்திஹாசமா சரித்திரமா இல்லை, பிராணம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கதை கல்வி சொல்றது. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, பிராண சிரேஷ்டன்னு சொல்றதுக்கு ஒரு ஆட்சியாயிருக்கு. இந்த இந்திரியங்கள் எல்லாம் பார்த்து ஒவ்வொரு இந்திரியமா பார்த்து நீ இந்த வேலையை பண்ண உத்யானம் பண்ண வித்யாவை சாந்தோக்கியத்துல வரும், திருவிழாத்திலையும் வரும், நீ இந்த சாதிக்க பண்ண கர்மா அனுஷ்டானம் பண்ண அப்படி சொன்ன அதை அனுஷ்டானம் பண்றதுக்கு ஆர்த்திகம் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஆசை வந்துடுவான். அது என்ன பண்ணுமா, எனக்கு இது இருக்கட்டும் பாக்கி எதமான எனக்கு இருக்கட்டும் எனக்காக வரணும் அப்படின்னு ஒரு ஆசை வருவான். இந்த ஆசை தான் வந்து ஆசுர பாப்மவே தனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததுன்னு வச்சுட்டேன். இது என்னது, இந்த ஆசையே மிருத்யுன்னு ஒரு இடத்துல சொல்றது அசுரர்களுடைய பிடிப்பு. அசுரர்கள் இதை வந்து விடுச்சுட்டான். தேவதைகளுக்கும் அசுரர்கள் சண்டை வர காலத்துல அசுரர்கள் தான் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க இவனை பிடிச்சிடுவோம் அப்படின்னு பிடிச்சி ஆசையை உண்டாக்கிட்டாங்க. இப்ப இந்த ஆசையை வந்தது ஆசை ரூபத்துல வந்துடுச்சு அசுரர்கள். உடனே அதை சொல்லுது என்ன, அது தனக்குவான ஒரு ஆசை வந்துருக்கு, அதனால தத்துவத்தை இருக்கு, அதை ஆசைப்படுறாங்க. எனக்கு பார்க்கறதுக்கு பிடிச்சது பிடிக்காதது அப்படின்னு தர்சனியம் அதர்சனியம். தர்சனியம்ங்கிறது பிடிச்சது, பிடிக்காது பார்க்கறதுக்கு ஆசை இல்லை, பிடிச்சதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து அப்ப அந்த ஒரு ஆசையே ஆசுர பாப்ம வேதம் எல்லாம் ஆசுர பாப்ம வேதத்துல அடிபட்டு இருக்கு. பிராணம் ஒண்ணு, இந்த பிராணங்கிட்ட இந்த அசுரர்கள்லாம் வந்து ஆசையை உண்டாக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய பாறாங்கல்ல உடைக்கிறதுக்காக மண்கட்டியை வீசி எரிஞ்சா எது உடச்சு போகும், மண்கட்டி தான் உடஞ்சு போகும். இதை திருஷ்டாந்தமா கொடுத்து அந்த அசுரர்கள்லாம் ஒண்ணும் பண்ண முடியாம ஆசையை உண்டாக்க முடியாம போயிடுச்சு, நசிச்சுக்கிட்டா அப்படின்னு. இது என்ன நிஜமான கதையோடு இதிகாசம் சொல்றதுக்காக வந்து இப்படி நடந்தது என்ன இல்லை. அந்த பிராணனுக்கு எந்த ஒரு இதுலையும் ஒரு மனசுவாசமானங்கிறது இல்லை, ஆசை இல்லை, எனக்கு இது வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லை, சுத்தமா இருக்கு அப்படின்னு அதனுடைய சுரேஷத்தை சொல்றதுக்காக தான். இதே போல மற்ற சிருஷ்டியை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் கதைகளும் சிருஷ்டியை சொல்றதுல தாற்பயம் உள்ளதாக இல்லை. இதுல இருந்து அது காரணமான அந்த பரமாத்மாவை எப்படி ஜீவாத்மா ஐக்கியத்தை புரிஞ்சுக்க முடியும், அவர் அவதாரம்
அதுல புத்தியை இறங்குறதுக்கு உபாயம் தான் அந்த தாற்பயம். யதா பிராணசம்வாதே வாதாதி ஆசுர பாப்ப வேதாதி ஆச்சாரிகா கல்பிதா பிராண வைசிஷ்ய போதனாக போத அவதார பிராணத்தோடைய வைஷ் அது ரொம்ப விசிஷ்டம், உயர்ந்தது, சிரேஷ்டம். அதை போதிக்கிறதுக்காக கல்பிக்கப்பட்ட மாதிரி இது ஒரு ஒரு பதவியம் இது. ஒரு விசாட்டம் கொடுத்து பிராணசம்வாதம் போல திருப்தி சம்வாதம், திருப்தியும் ஒரு கதை தான், வேற இடத்துல பார்த்துருக்கேன். ஆனா பிராண சம்வாதம் அது கல்பித்தம் ஏன் சொல்லலாம், அதுவும் நிஜமா இருந்துதான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். சொல்றாருன்னா ஆசா அந்நதா அந்தகாத பிராணாதி சம்வாதா அதெல்லாம் இருக்கு விஷயம் ஒண்ணு. ஆனா இந்த காட்சியில உள்ள கதையில கொஞ்சம் வித்தியாசப்படுறது, அந்த காட்சியில வித்தியாசம் வித்தியாசமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சரித்திரமா இருந்தால் எந்த புராணத்துல எந்த புராணம் ஒரே மாதிரி இருக்கணும். இங்க ஒரு கதை அந்த ஒரு அதே விஷயம், ஆனா இங்க ஒரு கதை இருக்கு அங்க ஒரு கதை இருக்குன்னா அது ஏதாவது ஒரு தப்பா தானே இருக்க முடியும். எல்லா ரெண்டும் சரியா சொல்ல முடியாது, ஒண்ணுதான் சரியா இருக்க முடியும். அப்படிப்பாக அந்நதா அந்நதா சிரவணா இந்த பிராண சம்வாதத்துல பிராணம் சிரேஷ்டம் அப்படிங்கிற அம்சம் எல்லா சாட்டையும் ஒரே மாதிரியாக தெரிகிறதே தவிர அந்த சம்வாத விஷயத்துல வித்தியாசப்படும். இங்க உள்ள சம்பாதம் வேற கண்டா இருக்கு, அங்க ஒரு சம்பாதம் வேறு. அதுவே என்ன தெரியுது, வேறுபட்ட அந்த அம்சத்துல ஆச்சரியம் இல்லை, ஒன்னா இருக்கக்கூடிய அந்த கதிதான் கதி சாமானியம்னு நான் சொன்னேன் சீக்கிரத்துல. ஒரே அம்சம் ஒரே விதமா சொல்லப்பட்ட அம்சத்துலதான் அந்த உபநிஷத்துகளுக்கு ஆச்சரியம். எதுக்கு வாதகா பரமார்த்த ஏவாகும், நிஜமாகவே இந்த ஒரு சம்பாதம் நடந்தது அப்படின்னு ஒரு தாற்பயம் கேட்டு இருக்குமானால் ஏகரூப சம்பாதா சர்வ சாக்காக சோசியத எல்லா சாட்டையிலையும் இது ஒரே விதமாக இருக்கும். சொல்லியிருக்கும் இந்த மாதிரி இந்த முதல்ல கட்டு பேசினா கட்டு செய்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி. ஆனா அப்படி இல்லை, மாற்றி விருத்த அநேக பிரகாரேன அஸ்ரோசியதா நிஜமாக நடந்த விஷயத்தை பற்றி சொல்லி சொல்ற ஒரு பட்சத்துல அது பல விதமாக அதுல வித்தியாசப்படுறதுக்கு ஒன்றும் சான்ஸே இல்லை. இருந்த அநேக விதமாக அது எதுவும் இருக்க முடியாது. ஆனா சுற்றியில பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியுதான்னு சொல்றேன். தஸ்மாத் சாதகம் சம்பாத கிருத்தினா இந்த சம்பாத கிருத்திகளுக்கு சம்பாதம் பண்ணது அப்படிங்கிற அம்சத்துல ஒன்றும் தாற்பயம் கிடையாது. உற்பத்தி வாக்கியானு பிரத்யேகியா ரேடியா போட்டா இந்த உபநிஷத்துல உற்பத்தி சொல்லியிருக்கேன்னு சொன்னா இந்த உற்பத்தியில அனுவாதமே செய்ய இப்படித்தான் உற்பத்தி வந்தது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிற தாற்பயத்தை சொன்னது. கல்ப சர்க்க பேதா சம்பாத கிருத்தீனாம் உற்பத்தி கிருத்தீனாங்க பிரதிசர்க்கம் அநேகார்த்தம் என்ன சொன்னோம். மாது இதுல இருக்கு, அதாவது கிருத்தீர சொன்னதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு நகர்ந்து ஏற்றுக்கணும். இப்ப சம்பாத கிருத்தியில நகர்ந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா சம்பாதம் ஒரே மாதிரி தானே இருந்திருக்கலாம். அந்த ஒரே மாதிரியான சம்பாதத்தை பல கிருத்திகள் பலவிதமாக சொல்றது அப்படின்னு இவர் கேட்டார். அதே மாதிரி உற்பத்தியை வித்தியாசப்பட்டு ஏன் சொல்றது, அவன் ஒரு இதுக்கு பதில் சொல்றான். பூர்வத்துக்கு என்ன சொல்றான், இந்த கிருத்தி கல்பங்கள் பல கல்பங்கள் இருக்கு. ஒரு கல்பத்துல இப்படி நடந்தது, ஒரு கல்பத்துல அப்படி நடந்தது. அதனால இந்த கிருத்தியை சொல்றா அந்த கிருத்தியை சொல்லலாம். இந்த கல்பத்துல நடந்த கிருத்தியை பத்தி இந்த கிருத்தி சொல்றது, அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எப்பவோ அந்த கல்பத்தை பத்தி இன்னொன்று சொல்றது. ஆக எல்லாமே சரியா இருக்கலாம். ஒரு இடத்துல இந்த மாதிரி கிருத்தி வந்திருக்கு, பிராண சம்பாதங்கள் இப்படி வந்திருக்கு. வேற இன்னொரு இன்னும் வித்தியாசமா இருந்திருக்கலாம். அது இன்னொரு கிருத்தி சொல்றது அப்படி இருக்கலாம். கல்பனை இது கல்பனை தான். ஆனா யதார்த்தமாகவே சொல்லலாமே, இதுல தாற்பயம் இல்லைன்னு ஏன் சொல்லணும். இந்த அத்தியாத்ம ராமாயணம்னு ஒரு ராமாயணம் இருக்குது. அந்த ராமாயணத்துல எப்படி பார்க்கும்போது அதுல ராமர் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சீதை தெரிந்து போனோம்னு வராது இல்லையா. அப்ப சீதையை முதல்ல வர வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றேன். சீதை தான் பிடிவாரமா வந்துதான் செய்வேன் அப்படின்னு சொல்றான். இது பிரசித்தமான கதை. அந்த சீதை ஒண்ணு சொல்றா, எந்த ராமாயணத்திலேயாவது
சீதை இல்லாம ராமர் காட்டுக்கு போனாலும் இருக்கா இதுவரை கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு விரோதம் வந்துருக்கு. இது ராமாயணம் பண்றியா இதையே இருந்துக்கிறதையே ராமாயணம் அப்புறமா வந்துருக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு, அங்க ஆச்சரியமா இருக்குது. சீதவாதாவே சொல்றதுக்கார இந்த கவி அப்படின்னு சீதையே சொல்றா, இதுவரை ராமாயணத்துல எப்படி இருக்கோ அதை மாத்தலாம்னு பாக்குறியா? சீதையை கூட்டிக்கிட்டான ராமர் ஒரு வனத்துக்கு போயிருக்கா, நீ வர்றது வராதுன்னு சொல்றது. அதான் பௌராணிகாவில் ஒவ்வொரு கல்பத்துல நடந்தது, அதனால அந்தந்த மாதிரி எப்படி அப்படின்னு அப்படி இல்லை. வேதாந்தத்துல தர்க்கபேத சம்பாத ஸ்ருதினாம் உற்பத்தி ஸ்ருதினாம் பிரதிதர்க்கம் அந்நிய சாஸ்திரம் ஒரு கிருத்தியில இப்படி சம்வாதமா இருக்கும், அதை ஒரு வேதம் அனுவாதம் பண்றது, சிருஷ்டியா இருக்கும், அதை ஒரு பக்கம் சொல்றது சொல்லலாமே. நிஷ்பிரயோஜனத்வா யதோக்தவதார பிரயோஜனம் எதிரேன. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விதமான சிருஷ்டி ஒவ்வொரு விதமான பிராணசம்பாதம் நடந்ததுன்னு சொல்றது இந்த சிருஷ்டி. இது அது நமக்கு தெரிவிச்சதுனால நமக்குதான் என்ன லாபம், அதுக்குதான் என்ன லாபம், இது எடுத்து ஆசைப்படுது. இப்ப ஒன்றும் சிருஷ்டி இல்லை, நம்ம இது சொன்னதுனால இப்ப சிருஷ்டி வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுட்டாலும் வச்சுருக்கோம். எனக்கு அதனால யாருக்கு லாபம்? ஆகாசத்தோடு வாயு வந்தது, வாயுவே இது வந்தது அப்படின்னு சிருஷ்டி சொல்லி கொடுத்தா அந்த சிருஷ்டி சொல்லி கொடுத்து அதனால நமக்கு பிரயோஜனம் என்ன? வேதம் பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை சொல்லி கொடுத்தார். அப்ப இதுக்கு ஏதோ பிரயோஜனம் இருக்கலாம் இல்லையா? அதான் என்ன பிரயோஜனம்னு கேட்டால் யதோக்த புத்தி அவதார பிரயோஜன எதிரேன நிஷ்பிரயோஜனம். இதை தவிர்த்து வேற ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரே ஒரு பிரயோஜனம் தான். ஆத்மீகத்த புத்தி அவதாரம், அந்த ஒரு பிரயோஜனத்துக்கு தான் இந்த சிருஷ்டி உபயோகப்படுமே தவிர அதை தவிர்த்து வேற எந்த பிரயோஜனத்துக்கும் அந்த இதிகாசம் உபயோகப்படாது. இதுக்கு மாத்திரம் அந்த சிருஷ்டி எப்படி சொன்னாலும் உபயோகப்படுது. அதுதான் விசேஷம். மாற்றி சொன்னாலும் இப்படி சொன்னாலும் அப்படி சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ஆத்மீகத்தை பிரதிபத்திக்கு அது உபயோகப்படும். இந்த ஸ்ரீஹரிஷேதத்துல அனந்தம்னு வஸ்து பரிசேதா ராகித்யம் சொல்லணும் இல்லையா, அது சொல்றதுக்கு சிருஷ்டி தான் அந்த தான் தெரியுது. அதுதான் இப்படி எல்லாம் ஆனது அப்படின்னு சொன்னாதான் வஸ்து பரிசேதம் இல்லாம அது அனந்தமாக இது புரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் சிருஷ்டி. நதி அன்ன பிரயோஜனவர்த்தம் சம்வாத உற்பத்தி ஸ்ருதியாம் சத்தியம் கல்பவிக்கும். இதை விட்டா ஆத்மீகத்தோட பிரதிபத்திய பிரயோஜனமாக இல்லை, வேற ஒரு பிரயோஜனம் சொல்ல முடியும். அவனால தசாத்மகமா பிரயோஜனா சொல்றது தசாத்வம் பிரதிபத்தையே இதெல்லாம் மாறுது. இப்படி கிரமத்துல இருந்தது, இப்படி எல்லாம் பிராணங்கள்லாம் பரஸ்பரம் பேசியிருந்தது அப்படின்னு உபாசனை தியானம் பண்ணணுமா. இப்படி தியானம் எதுக்காக பண்ணாலும் இப்படி தியானம் பண்ணாதான் அவனுக்கு தத்துவ தியானம் பிறக்கும். தசாத்வ பிரதிபத்தை ஆத்மீகத்துவ பிரதிபத்தி ஏற்படுறதுக்காக இந்த சம்பாதம் பிராண சம்பாதம் என்ன, அந்த சிருஷ்டி ஸ்ருதிகள் என்ன, இதெல்லாம் தியானம் பண்ணிக்கணும். இப்படி இப்படியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதான் பிரயோஜனம். உற்பத்தி பிரளயானாம் பிரதிபத்தே அனிஷ்டத்வா இது மகா அபிஷம். ஏன்னா அவன் எதை ஸ்நானம் பண்றானோ அதுவே எனக்கு கிடைக்குது. அந்த ஸ்நானத்துல மாத்திரம் அது எதை நினைச்சுட்டே இருப்பானோ அதுவே அவனுக்கு எண்ணிக்கிறது. அதான் தன் யதாயதா உபாசத்தை ததேவ பவதி. எந்தெந்த குணத்தோடு சார்ந்த உபாசனை பண்றானோ அந்தந்த குணம் எனக்கு வந்துட்டது. இந்த பிராணங்கள்லாம் சண்டை போட்டுருந்தது அப்படின்னு அவன் தியானம் பண்ணினான்னா சண்டைதான் வந்து அதெல்லாம் வேற அதே பார்த்தேன். அதனால பிராணசம்பாதத்துல இந்த சண்டை வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இவனுக்கு ஸ்நானம் பண்றதுக்கு அவசியம் விஷயம் கிடையாது. கலக உற்பத்தி பிரளயான உற்பத்தி பிரளயம்னா உற்பத்தி சொல்லியிருக்கு, அதே மாதிரி பிரளயங்கள்லாம் சொல்லியிருக்கு. பிரளயத்தை இவன் தியானம் பண்ணான்னா பிரளயமே வந்துருக்கு. அதனால இதெல்லாம் அனுஷ்டானம். தஸ்மாத் உற்பத்தியாதிகிருதய ஆத்மீகத்துவ புத்தி அவதாராய தேவ. இந்த உற்பத்தி ஸ்ருதி சம்பாத ஸ்ருதி உற்பத்தி ஸ்ருதி தான். சம்பாத ஸ்ருதி திருஷ்டாந்தமா இருக்குது, பிராண பிரைஷ்டத்தை சொல்றதுக்காக வந்தது சம்பாத ஸ்ருதி. உற்பத்தி ஸ்ருதி ஆத்மீகத்துவத்தை பிரயோகிக்கிறதுக்காக வந்ததுதான். அந்நார்த்தா கல்பயிதம் இருக்கா, இதை விட்டால் வேற ஒரு பிரயோஜனம் எனக்கு கிடையாது. அதான் நாஸ்தி உற்பத்தியாதிகிருதே தேவ சமீபம்.
உற்பத்தி அப்புறம் ஏதோ பேதம் இருக்குன்னு தெரியல, கிடையவே கிடையாது. ஆசிரமா திரிவிதா ஹீன மத்தியமோத்கிருஷ்ட திருஷ்டய உபாசனோபதிஷ்டேயம் ததர்த்தம் அனுகம்பயா. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த ஒரேடியா இதெல்லாம் தாத்பரியம் சுத்தமா இல்லை, எல்லாம் ஆசங்கத்துலதான் தாத்பரியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறால் பல உபாசனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு சொல்லணும். பகவத்பாத சூத்திரபாஷ்யத்துல 2 அதிகரணத்துடைய தாத்பரியத்தை அந்த இதுதான் சொல்லியிருக்காங்க. 2 அதிகரணம்னா ஓக்ராபத்தி அதிகரணம்னு ஒண்ணு, ஆரம்பணாதிகரணம்னு 2 இருக்கு. ஒரே பிரம்மத்துல இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் நானாவிதமாக இருக்குமானால் அது நானாவிதமாக இருக்க முடியாது. போக்தா பிரம்மம், போக்கியமும் பிரம்மம், எல்லாம் பிரம்மம்னு சொல்லி எதுவான போக்தா எதுவான போக்கியம்னு சொல்லி பரஸ்பரம் ஒரு சாந்தரியம் வந்துவிடும் அப்படின்னு ஒரு ஆபத்து வந்தது. இந்த ஆபத்துக்கு பதில் சொல்றதுக்காக போக்ராபத்தை அவிபாகத்தையாம் லோகவத்தை, ஒரே லோகவத்னா லோகத்துல பல விசாந்தங்கள் அப்படி கிடைக்கிறது. ஒரே சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல பல அலைகள், அது எல்லாமே அந்த சமுத்திர ஜலம் தான். ஆனா இந்த அலை வேற அந்த அலை வேறன்னு வித்தியாசப்பட்டு இருக்கு. அது ஒன்றும் மாறுதல் இல்லை. ஒரே மண்ணு தான், அந்த மண்ணாக நிறைய பாத்திரங்கள் பண்றான். ஆனா பாத்திரங்கள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கு. அப்படி ஒரே பிரம்மத்துல இதுவும் பிரம்மம் தான் அதுவும் பிரம்மம் தான், ஆனா வித்தியாசப்பட்ட சிருஷ்டி வரலாம்னு திருஷ்டாந்தத்தை வச்சு பதில் சொல்லிட்டார். அதுக்கு அடுத்த சூத்திரத்துல மறுபடியும் இதே ஆட்சேபத்துக்குதான் வருது. அதே அங்க என்ன சொல்றதுன்னா, இந்த சிருஷ்டியே முதல்ல தெரியாது அப்படின்னு சமாதானம் செய்யணும். அது ஆரம்பணாதிகரணம். அது அனன்யத்தம் ஆரம்பண சப்தாதிகரண அப்படின்னு எடுக்கணும். அப்ப ஒரே ஆட்சேபத்துக்கு 2 அதிகரணம் பண்ணினது இருக்காக அப்படின்னு கேட்டால் பாஷையாரை கேட்டால் முதல்ல அதிகரணத்துல சொன்னது லோகவத்தை வச்சுட்டு தெரிவித்தா, இருந்தாலும் பரமார்த்த சமாதானம் சொல்லணுங்கிறதுக்காக ஆரம்பணாதிகரணம் வந்தது. அப்ப கேள்வி என்ன வரும், பரமார்த்த சமாதானத்தை சொல்ல வேண்டியதானே, அந்த லோகவத்தியான லோகவத்திய சமாதானம் இருக்கு. விஷயம் தானே கேள்வி கேட்கிறான். இந்த கேள்விக்கு அவனுக்கு மிதமான பரமார்த்த சமாதானத்தை சொல்லியிருக்கலாமே. போக்ராபத்திய விவகாரத்துக்கு ஒரு அதிகரணம் என்னத்துக்காக கேட்டால், அது கேட்டால் அது உபாசனைக்கு உபயோகப்படுங்கிறதுக்காக. அப்பிரத்யாட்சாயைவ காரிய பிரபஞ்சம் சூத்திரக்காரா லோகவத்தை இது உத்தவான் அப்படின்னு அங்க இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை இத்தான சொல்லாமலே ஒரு சமாதானம் சொன்னது எதுக்காக சொன்னா உபாசனை செய்ய அதுக்கு உபயோகம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அப்படின்னா எடுக்கலாம். அதே இங்கேருந்து எடுத்ததுதான் இருக்கு, இங்கேருந்து எடுத்ததுதான் இந்த இதுலேருந்து எடுத்தது. அந்த விஷயம் தான் இங்க வருது. ஆசிரமா திரிவிதா ஹீன மத்தியமோத்கிருஷ்ட திருஷ்டயா உபாசனோபதிஷ்டேயம் ததர்த்தம் அனுசம்பயா. இப்படியே அப்படிதான் பண்றதான். எது பரவேவ ஆத்மா நித்தியவித்தமஸ்வபாவா ஏகः பரமார்த்ததன் ஏகமேவாத்மீயம் இத்தியாதி பிரதீசா. இந்த சொல்ற விதத்துல உங்க சித்தாந்தம் அப்படித்தானே, ஒரே ஒரு ஆத்மாதான் நித்தியசித்த சுபாவம், அதாவது ஏகமேவாத்மீயம் அப்படின்னா சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசத் அந்நிய அந்த பரமாத்மாவுக்கு பாக்கி எதெல்லாம் தெரிகிறதோ எல்லாமே அசத்தியம், அதாவது மிச்சா அப்படின்னு அவங்க சித்தாந்தம். அப்படியானால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், விமர்சையும் உபாசனா உபதேசம், இந்த உபாசனை இருக்கா இந்த உபதேசம் பண்ணிருக்கு. உபாசனா இந்த என்னென்ன எடுத்துருக்காருன்னு சொன்னா, தியானத்துக்கு எது சாதனமோ அதுவும் எடுத்துருக்கார், உபாசனையும் எடுத்துருக்கார். எல்லாம் உபாசனை தான். இப்ப இருக்கிற உபதேசத்தையும் அது இருக்கு. வேதான்னு சொல்லி உபாசனை இருக்கும், உபாசனைன்னு சொல்லி வேத தியானத்தை இருக்கு. இந்த ரெண்டையுமே எடுத்துக்கிட்டேன். ஆத்மாவா அரேயா இது தியானம். எதுக்காக ஆத்ம தியானம்? ஆத்மா ஒண்ணுதானே, பாக்கி எல்லாமே உங்களுக்கு மிச்சம். ஆத்ம தியானம் கூட மிச்சதானே, ஆத்மா தானே சத்தியம், தியானம் மிச்சதானே. அப்ப அது எதுக்கா சொல்லலாம், தேவையில்லையே. அதே மாதிரியே ஆத்மா பகவதாத்மா கிரகம் சொல்லிட்டா தியானம் செய்ய வேண்டும், ஆத்ம தியானம். அப்ப அந்த தியானம் இருக்கா சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மேஸ்வர உபாசீத, இதுல சிலது ஞானத்தை சொல்றது, சிலது ஞானத்தை சொல்றது. ஆத்மேஸ்வர உபாசீதான் இருந்தாலும் இந்த உபாசனம் இல்லை, இது வெறும் ஞானம் தான் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிருக்காங்க. இத்தியாதி பிரதிஷ்டா. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு உபாசனம் இருக்கு. கர்மாவுக்கு அக்னிஹோத்திராதி கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லி விதிக்கிறது பூர்வ காந்தம். எதுக்கு தேவையே
இல்லையே, எல்லாம் நிச்சயதானே அப்படின்னு கேட்டா சொல்றாரு தத்திர காரணம். இதுதான் ஒண்ணு தெரியுது, வேதாந்தத்துல உலகமே பொய்தானே, அப்படி எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. கேட்டால் அதுக்கு அது சில இருக்க முடியாது. பொய்தானே, பொய்யா இருந்தாலும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றது. தத்திர காரணம் ஆசிரமா ஆசிரமினா அதிகிருதாக ஆசிரமாக ஸ்ரீதா அதிகாரிகள் 3 விதமா இருக்காங்க. வர்ணினச்ச மார்க்கஜாக ஆசிரம சப்தத்தை பிரதர்சனார்த்தத்வாத்து. ஆசிரமாக சொல்லிட்டு ஆசிரமாக மாத்திரம் இல்லை, ஆசிரமங்கிற சட்டம் நமக்கு இல்லை. இந்த 4 ஆசிரமத்தை மாத்திரம் பிரிச்சு அப்படி இல்லை, ஆசிரமங்களையும் எடுத்துக்க வேண்டியதான், மற்ற வர்ணங்களையும் எடுத்துக்க வேண்டியதான், எல்லாருமே பொதுவாக அதிகாரிகளையும் அதுக்காக சொல்ல வேண்டும். அந்த அதிகாரிகள் இருக்காலே அது ஆசிரம சப்தத்தை பிரதர்சனார்த்தத்வாத்து திரிவிதாக 3 விதப்பட்டவர்களாக இருக்காங்க. கதம் என்ன 3 விதம்? ஈன மத்தியமோத்கிருஷ்ட திருஷ்டையா, ஈனா நிகிருஷ்டா மத்தியமா உத்கிருஷ்டா திருஷ்டி தர்சன சாமர்த்தியம் தேசாந்தே மந்த மத்தியம உத்தம புத்தி சாமர்த்தியோதேசாக அதிகேச இருக்கக்கூடிய சக்தியை பெற்று இந்த பிரிவு விகாரம். சில பேர் மந்த புத்தி, சில பேர் மத்தியமம், சில பேர் உத்தம திருஷ்டி. அதாவது புரிஞ்சிக்கக்கூடிய சாமர்த்தியம், தத்துவத்தை புரிஞ்சிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை வச்சு இந்த விகாரம் அமைத்து 3 விதா இருக்கலாம். அவளுக்காக உபாசனா உபதிஷ்டா இயம் ததர்த்தம் மந்த மத்தியம திருஷ்டி ஆசிரமாத்தியர்த்தம் கர்மானிக்க. இந்த உபாசனைகளும் கவனமன்னார்கள் பண்ணணும்னு சொல்றதும் கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்றதும் இது யாருக்குன்னு சொன்னா உத்தம திருஷ்டிக்காக இல்லை, மத்தியம திருஷ்டி மந்த திருஷ்டியில இருக்கிறவாறு அவளுக்காக ரொம்ப அனுகிரக புத்தியோடு அனுபவத்தையா அனுகிரக புத்தியோடு அனுகிரகிக்கணுங்கிறதுக்காக இது அவளுக்கு இந்த நல்ல வழி காமிச்சு. மற்ற ஆத்மா ஏகேவ அத்விதீயா இது நிச்சித உத்தம திருஷ்டியர்த்தம். யாருக்கு ஆத்மா ஏகேவ அத்விதீயாங்கிற ஞானம் வந்துருத்தோ உத்தம திருஷ்டி அவளுக்காக. அதாவது இந்த மார்க்கத்துல அவள் சித்தத்தை ஏற்படுத்திட்டு தத்துவத்தை தெரிவிக்கணுங்கிறதுக்காக ஒரு உபாயம் சொல்லி கொடுத்ததுதான். தயாலுனா வேதேன அனுகம்பையா அனுகம்பான தய, ரொம்ப தயாரு தயா இவாள்லாம் கருத்து போட்டணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கும். சன்மார்க்கதா சந்தா கதமிமாம் உத்தமாம் ஏகத்துவ திருஷ்டியும் பிராப்தியுஹு இது. நல்ல மார்க்கத்துல எப்படியாவது இந்த உத்தமமான திருஷ்டியை அடையட்டுமே அப்படிங்கிற ஒரு அனுகிரக திருஷ்டியில சொல்லப்பட்டதுதான் இது. அது பரவாயில்ல, அதிகாரி கூட்டமாயிருக்கு பார்த்தா உத்தம திருஷ்டிக்கு சொல்லப்படுறது பரமார்த்த சக்தி, மத்திய திருஷ்டிக்கு பரமார்த்த சத்தியத்தை சொன்னால் அவனால கிரகிக்க முடியாது, உடனே அதை சிந்திக்கலாம், தப்பு விழுந்துடும், நிஜத்தை தப்பு விடுவான், உண்மையை போய் அப்படின்னு சொல்லி இதை பேசுவாங்க. அதனாலதான் சுவாமி கீதையில புத்தி பேரும் ஜனையே அஜானாம் கர்மசக்தியும் அவங்க போய் அத்வைதத்தை பேசி அவனுக்கோ புரிஞ்சுக்க சக்தி அப்படி இருக்கிறது இதை போய் அவங்க பேசினா இது தப்போது பெரும் முடியாது. அதனால அவன் தெரிஞ்சுக்க முடியாது, எப்படிதான் நடக்கும். அதனால அவங்க பேச வேண்டாம். தரமாராட்சதே விசேஷம் ஞான லவ துர்விதம் பிரம்மாதி நவன் ரஞ்சயதி. அவனை சந்தோஷப்படுத்த முடியாதான் யானிய. இந்த சவரசுவாமி சாவர பாஷம் எழுதியிருக்காரு மீமாம்சை, அதுக்கு பிரபாகர மித்திரன்னு ஒருத்தர் வியாக்கியானம் எழுதியிருக்கார். குமார பிரஸ்தானம், பக்த பிரஸ்தானம், பிரபாகர பிரஸ்தானம் ரொம்ப பிராச்சீனம். அவர் பிருகதி லக்ஷின்னு 2 வியாக்கியானம் எழுதினார். அதுல பிருகதி கிடைக்கிறது, லக்ஷிங்கிறது இப்ப காணாம போயிருக்கு. அந்த பிருகத்தியில இந்த ஆத்மவானை பேசுன்றதோன்னு அந்த இடத்துல ஒரு வாக்கியம் பேசுறார். ஆத்மா அங்க ஒரு கேள்வியை கேட்கின்றார். ஆத்மாவை ஸ்தாபிக்கிறாரு. உபனிஷத்தெல்லாம் ஆத்மா ஒரே ஒண்ணுதான் அத்விதீயம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது, ஏன் அதை பத்தி இவர் பேசல அப்படின்னு ஒரு கேள்வி. பேசலன்னு மாத்திரம்னா அதுக்கு விருப்பமா வேற பேசினாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பதில் என்ன சொல்ற, அது இப்ப பேசப்படாது அப்படிங்கிறதுனால பேசுறாரு. அவர் பேச தெரியாதுங்கிறது இல்லை, சவரசுவாமிக்கு பேச தெரியும், ஆனா இப்ப பேசக்கூடாதுங்கிறதுக்காக பேசாம இருக்கா. பேசக்கூடாதுன்னு யாரு சொன்னா? நபுத்தி பேரும் ஜனையே அஜ்ஞானம் கர்ம சந்தியா.
இப்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரோ இல்லையா, அதனால இப்ப பேசாம இருக்காரு அத்வைதத்தை எழுதிட்டாரு அந்த இடத்துல பிரபாகரன். அதனால அந்த மாதிரி உள்ளவாளுக்கு முதல்ல சன்மார்க்கத்துல வரட்டும், அப்புறம் சிரமமாக போகலாங்கிற அந்த வழிதான் சுற்றி சொல்லுகிறது. தயாலினா வேதேன அனுகம்பயா சன்மார்கதாக சந்தா கதமிவாம் உத்தமாம் ஏதத்வரிஷ்டம் பிராப்னுயதே என் மனசா நமனதே ஏனாபுரின் மனோமதம் சதேவ பிரம்மத்துவம் வித்தி மேடம் எரிய உபாசை. இதுல மந்த வெற்றியும் எப்படி தெரிஞ்சது, அவ பெரிய வெற்றிகளாக இருக்கும். நம்ம யாருக்கிட்ட பேசுறோமோ அதால நம்மளை விட அவ வெற்றிகாரா இருப்பான். இதை கண்டிக்கிறவா இருக்குமாக இருக்கலாம் இல்லையா. இவாகிட்ட போய் நம்ம அதையே பேசக்கூடாது, ஏன்னா மந்த புத்தி அப்படின்னு எப்படி நாங்கள் சொல்ல முடியும். நமக்கே ஒரு சந்தேகம் இருக்கு, அப்படியே வெற்றிகாரமா இருக்கா இவாகவே மந்த புத்தியும் பேசுறா. அது எதற்கு புத்திமாற்றத்தை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த விஷயத்துல இவாக வெற்றிகாரா, இன்னொரு விஷயத்துல அவன் மந்த. அதுதான் விஷயம்தான். ஆத்ம விஷயத்துக்கு இவன் மந்த. ஏன்னு கேட்டா என் மனசா நம் மன்னித்து சதேவ பிரம்ம, உனக்கு விஷயத்தை மனநம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா இது மனதத்தினால செய்யக்கூடிய அறியக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா மனசுக்கும் ஆத்மாவாக இது இருந்தது. மனசு மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு காரணமாக இது இருக்கு, மனசோ மனம். அப்ப இதை எப்படி அவனால மனசனால கண்டுபிடிக்க முடியும்? ஆக அவனுடைய மனசு வேலை செய்யறதுன்னா அங்க நம்ம வேலை செய்யறது மற்ற விஷயங்கள்ல அதுக்கு எது விஷயமாகணுமோ அந்த விஷயத்தை அவன் விசாரிக்கிறான், என்ன பண்றான், அந்த விஷயத்துல வெற்றிக்காரு. இந்த விஷயத்துக்கு வெற்றிக்காரு. ஆனா இது அதுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அவனுடைய புத்தி எத்தனை அந்த அம்சத்தை பார்க்கறதுக்கு அவன் ரொம்ப மந்தனாய் ஆத்ம விஷயத்துல. மற்றவன் மத்தியம்னா கொஞ்சமாவது கேட்டுக்கிறதுக்கு அவனால முடியாது. அதனால அவன் மத்தியம் பூர்ணமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை இருக்கலாம். அதை வச்சு இந்த குறிப்பிட்டு சதேவ பிரம்மத்துவம் வித்தி மேடம் இதம் உபாகது தத்துவமசி ஆத்மநிவேதம் சர்வம் இத்தியாதி திருவிதா. தத்துவமசி ஆத்மநிவேதம் சர்வம் இதெல்லாம் அதே தான் இருக்கு. ஆரம்பத்திலும் சரி, கடைசியிலும் இருக்கிறதும் சரி, எல்லாம் அதே தான் இருக்கு. அதனால அது அப்படிதான் அதுதான் தாற்பயம்.